ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கார வகைகள் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் 10 வெரைட்டி போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் தீபாவளிக்கு சாவரிஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு கார வகைகள்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தீபாவளிக்கு காரம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது முறுக்கு தான். இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படி புழுங்கல் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இட்லி அரிசியை தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த 1/4 படி உலக்கில் 4 படி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது பாருங்க, இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்டர் சுற்றுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைப்படி பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு படி பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அரைப்படி பொட்டுக்கடலை எடுக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம சலிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, அரிசி மாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா நைஸாக இருக்குது. இதில் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது கூடவே 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், வெண்ணெய் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த உப்பு, மிளகாய்த்தூள், ஓமம், எள்ளு இதெல்லாம் நம்மளோட வாசத்துக்கு ஏற்ப காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் உப்பு தேவை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இலகுவாக இருக்குது. இப்போ நமக்கு முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த 5 ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை வச்சு தான் புளிகிறேன். இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த 5 ஹோல்ஸ் உள்ளது அப்படி இல்லைன்னா 3 ஹோல்ஸ் உள்ளதில் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி அரிக்கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா பிழிஞ்சிட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆக நல்லா இருக்கும். அதனால ஒரு 4-5 அடிசல் எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முறுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ முறுக்கு பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கை மட்டும் போட்டுட்டு அதை நல்லா ஆற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக இருக்கும் போது பொறுபொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனா கொஞ்சம் ஹார்டாகும். ஆறின பிறகு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு நம்ம வெண்ணெயை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் எண்ணெய் இழுக்கும். உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முறுக்கில் எப்பவுமே காரம் கம்மியாகவே இருக்கட்டும். காரம் அதிகமாக போட்டோம்னா முறுக்கோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே போல் கொஞ்சம் ஹார்டாகும். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம காரா பூந்தி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ பாருங்கள், மாவு தோசை மாவு பார்த்துக்கு இருக்குது. இதை நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றினோம் அப்படின்னா பூந்தி கரண்டியில் உள்ள ஹோல்ஸ் வழியாக மெதுவாக அதுவாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். அதே போல் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி தண்ணியாட்டம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பூந்தி ஈவனான ரவுண்டாக கிடைக்காது. அதனால நம்ம மாவு கலக்கும் போது கரெக்டான பதத்துக்கு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரியே நல்லா ஈவனாக வரும். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம காரா பூந்தி பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம ஒரு சொட்டு விட்டோம் அப்படின்னா உடனே நல்லா புஃப்னு மேலே எழுந்திரிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பூந்தி கரண்டியில் போட்டு பூந்தியை வந்து பொரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பூந்தி பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து பூந்தி போடும்போது ரொம்ப நிறைய மாவு போட்டு ரொம்ப அதிகமாக ஒன்று மேலே ஒன்று சேர்த்து ஒட்டிக்கிற மாதிரி நிறைய போடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவு போட்டு தேய்ச்சி விடணும். நான் வந்து ஒரு அடிசலுக்கு ஒரு கரண்டி தான் மாவு ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பூந்தியையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இதுலேயே ஒரு 50 கிராம் வேர்க்கடலையை சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான், வறுத்த வேர்க்கடலை இல்லை. இது வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கரண்டியில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம இதில் 8 பல் பூண்டை சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசையும் போது அது வந்து கரெக்டாயிரும். இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓமப்பொடிக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காரா பூந்திக்கு பார்த்த மாதிரி தான், அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஓமப்பொடிக்கும் காரா பூந்திக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடியை பிழிஞ்சிடலாம். முறுக்கு பிழியறதுல நமக்கு வந்து ஓமப்பொடி அச்சு இருக்கும், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே மாவு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சிட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பூந்தியையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பிறகு எடுத்துருங்க. இப்போ வந்து நான் 50 கிராம் வேர்க்கடலையை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 50 கிராம் பொட்டுக்கடலையை பொரிச்சிக்கலாம். இது வந்து ஏற்கனவே வறுத்தது தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பொரிச்சா போதும். அடுத்ததாக நம்ம அவலை போட்டு பொரிச்சிக்கலாம். மிக்சருக்கு வந்து கெட்டி அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிக்க வேண்டியது எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ஓமப்பொடியை இந்த மாதிரி உடச்சி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடி, பூந்தி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம முந்திரி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம முந்திரியை பக்கோடாவில் சேர்த்து பண்ணுறதை விட வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் வறுத்த முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இது கூட 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது கூட நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/8 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/8 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் அதிகமாக புதினா இலை, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ஓமம், சோம்பு அந்த பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த கடலை மாவு வந்து முந்திரியில் ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் சூடான எண்ணெய் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து முந்திரி பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து முந்திரி பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா முந்திரியையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி சுண்டல். இதுக்கு வந்து நம்ம 1 கப் சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சுண்டலை ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சுண்டல் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு உலர வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா உலரட்டும். அதுக்குள்ளே நம்ம கடைசியாக இது மேலே தூவுறதுக்காக கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா உலர்ந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இந்த சுண்டலை சேர்த்து இதை வந்து எண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சுண்டலை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சுட்டு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பொரிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா கிறிஸ்பி ஆகும். அப்படி இல்லைன்னா வெளியில் மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளார வந்துடும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுண்டல் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சுண்டலை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சுண்டலோட மூக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சமயத்தில் நம்ம இந்த சுண்டலை எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா சுண்டலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சுண்டல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரிங் முறுக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 கப் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி, இதுதான் வந்து அளவு. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து நம்ம கிச்சன் கவுண்டரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதிலேருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி திருப்பியும் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா பச்சரிசிக்கும் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி தான் தேவைப்படும். அப்படி பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரியே நம்ம எல்லா ரவுண்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இதில் ஒரு 20லேருந்து 30 முறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம இதை போட்டு பொரிச்சிக்கலாம். முறுக்கை போட்ட பிறகு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால வெளிப்பகுதியில் சீக்கிரமாக குக் ஆயிடும், உள்ளார வந்து வேகாது.
இது வேகிறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் அதிக நேரம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது பொரியிற நேரத்துக்குள்ளே நம்ம அடுத்த அடிசலுக்கு முறுக்கு வந்து இதே மாதிரியே ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த முறுக்கு வந்து இந்த மாதிரி மேலே வந்த பிறகு நம்ம இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்கள் எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.